எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வச்சு நம்ம பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கழுகி வச்சுருக்குறேங்க. ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பட்டை வந்து ஒரு சின்ன சின்ன பீஸு ஒரு 3 பீஸ் எடுத்துருக்குறேங்க. கிராம்பு 2 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன அன்னாச்சி பூ எடுத்திருக்கேங்க. இது கூட பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பார்த்திங்கன்னா கல்பாசி கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கு. இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு 70% குக் ஆகணுங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு வாசம் போனதுங்க. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய பழம் எடுத்து ஒரு பழம் தான் சேர்த்துருக்குறேன். தக்காளி பழம் இதுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டியது இல்லைங்க. ஒரு பழம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் இல்லைங்க, அதுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்குறேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. கலருக்கு வேண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குதுங்க. பார்த்திங்கன்னா கொத்தமல்லி 2 ஸ்பூன் சேர்த்துக்குறேன். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்குறேன். சின்ன சின்ன பீஸாக தான் போட்டுருக்குறேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய பீஸாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இது கூட இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோடு நல்லா கோட்டாகணுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சிக்கன்லேயே தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு வரும்போது நம்ம பார்த்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாங்க. சிக்கன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டுங்க. அடிக்கடி இடையில வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ மூடி போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கறி 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாங்க. பெப்பர் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. சூப்பராக பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வேண்டி லெமன் பிழிஞ்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க.